இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 26, 2025, 26/4/2025, தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 6:28 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி காலை 8:29 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இளம் வயது ஆண் பெண்கள், அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் இளம் ஆண் பெண்கள், அதாவது காலேஜ் கோயர்ஸ் இல்லை ஆஃபீஸ் கோயர்ஸ், இவங்கெல்லாம் வண்டியில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளிடம் தண்டம் அழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால பொறுமையுடன் செல்வது நல்லது. இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். எக்ஸாம், ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் இன்னைக்கு அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்த வைக்கும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்கள பற்றின விஷயங்களை சொல்லி, அவங்களுடைய கடந்த கால தவறுகளை சொல்லி, அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி இன்னைக்கு அங்கலாய்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை விஷயமாக அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுடைய வேலையில கடினமான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமையும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான, குடி போகிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா நீங்க வேற ஏதோ விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் செலுத்தாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். அதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கோ அல்லது சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழந்தை எக்ஸாம் எழுதுறதா இருந்தா அவங்களால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கியத்திலோ அல்லது தாயாரின் ஆரோக்கியத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைகளை விடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம், செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. அதே சமயம் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின்
நீச்சத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரித்தாலும் அவர்கள் மீது இருக்கும் மரியாதையின் காரணமாகவோ நட்பின் காரணமாகவோ நீங்கள் கண்டும் காணாமல் செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அந்த முன்கோபம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காது, உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாகவும் உச்சஸ்தானத்தில் இருப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால சிற்சமயம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி தசமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும், சில பேர்த்துக்கு வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரத்துக்கு, சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு கேப் கிடைக்கும். அதனால இன்பிட்வீன் ஜாப்ஸோ இல்லை வேலையிலேயே ஒரு லீவ் எடுத்து உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண நெருக்கடி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேலை விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக செலவுகள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுக்கான செலவுகள், திருமண வயதினராக இருந்தால் திருமணத்திற்கான செலவுகள், ஏதாவது ஒரு செலவு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொந்த தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல பாக்கிய சனியோடு சேர்ந்திருக்காரு. அதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய புதன், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 4 கிரகங்களோட சந்திரன் சேர்றாரு. இது மனசுல ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை அடையும். புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். புதுசாக ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான உகந்த பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். யார் உங்களுக்கு எதிரியா நீங்க நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பேங்க் லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ், அரசாங்க டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் தடை ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் அந்த தடையை போக்கி காரியத்தை சாதித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களிடமே நீங்க மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் நட்பு பாராட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் தென்படும். அதனால ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்த தடைகள், நஷ்டங்கள் விலகி லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அனாவசியமாக அவங்க கிட்ட பேசி அவங்களையும் பதட்டப்படுத்தி நீங்களும் பதட்டமாகி வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்கள் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று பணப்பற்றாக்குறையின் காரணமாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தந்தை வழி உறவினர்களின் பொல்லாப்பான வார்த்தைகள் அல்லது தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களுக்கு நீங்க விரக்தி மனப்பான்மையில பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதிரிகளின் பலம் சற்று குறைவாகக்கூடிய நேரம், அதனால நீங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் உத்தியோகத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சப்ளையர்ஸ் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனாவசியமான கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படும். வீண் பேச்சுக்களின் காரணமாக மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இல்ல அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கன்னி ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரனோடு சேர்ந்த 4 கிரக சேர்க்கையின் காரணமாக உறவுகள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்முறை நண்பர்கள், தொழில்முறை சக போட்டியாளர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி சார்ந்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் கூட சாதகமா வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்க வகையில வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும். கடல் கடந்து தொழில் செய்பவர்கள், கடல் கடந்து வியாபாரம் செய்யறவங்க, கடல் கடந்து வாழ்பவர்களுக்கெல்லாம் இன்று குடும்பத்தினரின் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகளையும் முதிர்ச்சியின்மையும் போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் உதவிகரமான செயல்பாடுகள் சற்று விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கடினமான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க எடுத்த முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மத்தியில உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த அரசாங்க அதிகாரிகளோ இல்ல உங்க மேல் அதிகாரிகளாலோ ஏற்பட்ட மன உளைச்சல்களை விளக்குவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் ஆர்கியூமெண்ட்டை உற்பத்தி பண்ணும். அதனால தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்றது தவிர்த்திடுவது நல்லது. துலாம் ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல விரையாதிபதி நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால இன்னைக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்க கடன் அடைச்சிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு வட்டி கட்டியாவது நீங்க சமாளிப்பீங்க. இதனால உங்களுக்கு நன்மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா அபிஷியல் விஷயத்துல உங்களுடைய சொந்தமா தொழிலோ வியாபாரத்திலேயோ நீங்க பதட்டத்துடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தான சூரியன் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆட்டிடியூட் பிஹேவியர் காரணமாக தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மனசுல ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வாங்கின இடத்துல கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன வகை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள், பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா நீங்களா சில விஷயத்த படபடப்பா கிரியேட் பண்ணி செயல்படுறீங்க. இந்த படபடப்புக்கும் பரபரப்புக்கும் காரணம் உங்களுடைய தவறான அணுகுமுறை தான். உங்க உடம்புல அசதி அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கவனமா பார்த்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சொந்த வீடு வாங்கறதுக்கோ இல்ல கட்டின வீட்டுக்கு குடி போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். தேவையில்லாம விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் ஆதாயம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வீட்டுக்கடன் அல்லது நகைக்கடன் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா
அது சம்பந்தமான ரெனியூவல் ப்ராசஸ் இன்னைக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அல்லது சக பணியாளர்களின் செயல்பாடுகளின் விமர்சனங்களால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நண்பர்கள் விஷயத்துல மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. சப்தமஸ்தானத்துல குரு இருந்தாலுமே குருவுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் நல்ல விஷயத்த சொன்னா கூட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்க பேர்ல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில தேவையற்ற விமர்சனங்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய உடன்பிறப்புகள் மனஸ்தாபத்தை அதிகப்படுத்துவாங்க. உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை உங்க அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. யாருடைய குறுக்கீடு இல்லாம வீட்டில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடன்பிறப்புகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனத்துடன் இருப்பது நல்லது. அடுத்தவர்களின் குறுக்கீடு காரணமாக உங்க பேரில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக அல்லது பதவி விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு மேலதாங்க உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். உங்க பிரச்சனை முடியறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குரு பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால செலவுகள் சற்று அதிகரித்தாலும் மீண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா உங்களுடைய வியாபார விஷயத்துல எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகள் உங்களுடைய கையை வச்சே உங்க கண்ணை குத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி, தொழில்முறை மாற்றங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அமையும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடுமையான உழைப்புக்கு அச்சாரம் இடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசா வேலை வருங்க. நீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதனால உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை அமைகின்றது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். நீங்க கடன் பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில் உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், ஜாஸ்தி ஆகும். வேலையில தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், நீங்க ஓடினா நீங்க உழைத்தால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க பேச்சை இன்னைக்கு இப்போதைக்கு கேளுங்க. மே மாதம் 6ஆம் தேதிக்கு மேல அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா மே மாதம் 6ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அதிகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால பெருசா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மைகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் அனுகூல பலன்கள் அல்லது தந்தையின் ஆசீர்வாதம் அல்லது தந்தை வழி உறவினர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்கள், அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற ஐஆர்எஸ் போன்ற பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். மகர ராசி,
இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில நற்செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கடன் பிரச்சனைகள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்னைக்கு ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான பூரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு வெற்றி இல்லை, உங்களுக்கு தோல்விதான் அப்படின்ற இந்த விஷயத்துல வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து குழந்தைகளுடன் ஏற்பட்ட அல்லது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வேறுபாடுகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் திடீர் சந்தோஷம் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். அதாவது இத்தனை நாள் அவங்க உங்க பேர்ல பாசம் இல்லாம, நட்பு இல்லாம, உறவு இல்லாம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசி உங்களுடன் பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் அமைகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கோ அல்லது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி வாக்குஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையின் காரணமாக குடும்பத்தில் நிறைய பேர் உறவுகள் வராங்க. அனாவசியமான பேச்சுவார்த்தைகள், அதாவது 10 பேர் பேசினா எப்படி கலகலகலன்னு இருக்கும், அந்த மாதிரி 10 பேர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்காது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் 10 பேருடைய ஆலோசனை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிரிகள், தொழில்முறை எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம் வரப்போகிறது. ஆனால் இப்போதைக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது தொழில்முறையில் தடுமாற்றம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் கேளுங்க. ஆனால் நீங்கள் 10 பேர்த்திட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லது நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்றதுனால உங்க பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுத்தவங்க கிட்ட நீங்கள கற்பனையில சொன்னீங்கன்னா, கற்பனை விஷயத்த சொன்னீங்கன்னா உங்க பேர்ல இருக்கிற மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்ககிட்ட ஒரு தெளிவும் ஃப்ரெஷ்னஸும் வரும். இதனால உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி அல்லது பெரிய மனிதர்களின் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும், நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி ராசியில் 5 கிரக சேர்க்கை, 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்திலும் 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகவும் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை குறைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் சற்று வாக்குவாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும் அல்லது எதிரிகளின் செயல்பாடுகளை அதிகார தோரணையில் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் இளம் வயது குழந்தைகளாக இருந்தால், அதாவது 10-15 வயசுக்கு கீழே இருந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் 15 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க கூட அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அவர்களுடைய பிடிவாத குணத்திற்கும் நீங்களும் ஈக்குவலண்ட்டாக பிடிவாதம் படிச்சிங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக, உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் கடன் வாங்கி சமாளிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதிகமாக கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் தொழில் முறையில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு உண்டான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.